வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பண்டிகை கால மோசடிகள் இதை பற்றி நாம் நிறைய தரம் பேசியிருக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் பேசினாலும் ஏமாறுகிறவர்களும் குறையவில்லை, ஏமாற்றுகிறவர்களும் குறையவில்லை என்பதைத்தான் நாம் யதார்த்தத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த பண்டிகை காலத்தில் அதுவும் இணையம் வந்த பிறகு இந்த மோசடிகள் எல்லையற்றதாக மாறிவிட்டன. பொதுவாக தள்ளுபடிகள் என்பதே அது பெரும்பாலும் ஏமாற்றுகிற ஒன்றாக இருக்கும் என்பதைத்தான் நடைமுறையில் வணிகம் தெரிந்த அனைவரும் அறிவார்கள். திடீரென 50% தள்ளுபடி என்பார்கள், 70% தள்ளுபடி என்பார்கள். இதெல்லாம் எப்படி ஒரு வணிக ரீதியாக தர்க்க ரீதியாக சாத்தியம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருளை ஒரு 30 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொன்னால், அல்லது 50 ரூபாய்க்கு தருகிறேன் என்று சொன்னால், அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. ஒன்று விலை கூட்டி காட்டப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அந்த பொருள் ஏதாவது தரம் குறைந்ததாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் கூட மக்கள் தள்ளுபடிகளின் மீது கொண்டிருக்கக்கூடிய கவர்ச்சி என்பது மிக மிக ஆழமான ஒன்றாக இருக்கிறது. பல சமயங்களில் தள்ளுபடியில் கிடைக்கிறது என்பதற்காக தேவையற்ற பொருள்களை வாங்குபவர்களும் கூட இருக்கிறார்கள். நம்முடைய உளவியலில் அதற்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வந்துவிட்டது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த இணையத்தில் நடக்கக்கூடிய இந்த மோசடிகள், அதாவது அவர்கள் நிறைய நிறுவனங்கள், பெரிய புகழ்பெற்ற இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பொருள்களை அவர்கள் விற்கிறார்கள். ஓரளவிற்கு அந்த நிறுவனங்களுடைய விற்பனையில் நம்பகத்தன்மை இருக்கும். ஆனால் அவர்கள் விற்கக்கூடிய அதே பொருளை தாங்கள் மிக குறைந்த விலைக்கு விற்பதாக இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் பலரும் விளம்பரம் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் அல்ல. போலி இமெயில் ஐடி மூலமாகவும் போலி வங்கி கணக்குகளின் மூலமாகவும் அவர்கள் இந்த விற்பனையில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் போலியான இணைய தொடர்புகளை ஏற்படுத்தி, உதாரணமாக ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாட்சை உங்களுக்கு நாங்கள் 2,000 ரூபாய்க்கு தருகிறோம், ஒரு 1,00,000 ரூபாய் உள்ள ஒரு பொருளை உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு தருகிறோம் என்றெல்லாம் அவர்கள் ஆசை காட்டுகிற போது பலரும் வெகு சுலபமாக அதற்கு பலியாகி விடுகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது அவர்கள் அது போன்ற நம்பகத்தன்மையற்ற அல்லது பதிவு செய்யப்படாத நபர்களிடம் அவர்கள் பணம் செலுத்துகிறார்கள். பணம் செலுத்திய பிறகு அவர்களிடமிருந்து பொருளும் வராது, பணமும் திரும்ப வராது, அல்லது வேறு விதமான சில மோசடிகள் இருக்கின்றன. அதாவது நாம் ஒரு முன்பணம் செலுத்திய பிறகு உங்களுடைய பொருள் என்பது கஸ்டம்ஸில் இருக்கிறது, அதை கிளியர் செய்து எடுக்க வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் பணம் செலுத்த வேண்டும் என்பார்கள். இவர்களும் அதை நம்பி பணம் அனுப்புவார்கள். அதோடு அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிடும். ஃபோன் வேலை செய்யாது, இணைய தொடர்புகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவ்வளவு படித்தவர்கள் எப்படி இதை நம்புகிறார்கள் என்பதுதான் எனக்கு மிக மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு வணிகம் நடைபெறுவதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைமைக்கு கீழ் அந்த வணிகம் நடந்தால்தான் அதில் நம்பகத்தன்மை இருக்கிறது என்று அர்த்தம். அதீதமான தள்ளுபடிகள் அல்லது இதுபோன்ற நம்பகத்தன்மையற்ற வாக்குறுதிகள், வழிமுறைகள், இது எல்லாமே சந்தேகத்திற்குரியவை. அப்படி இருக்கிற போது இணையத்திலோ நேரிலோ எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை 4 முறை யோசியுங்கள். அந்த பொருள் உண்மையில் நம்பகத்தன்மையுடன் இருக்கிறதா, உரிய வேரண்டி இருக்கிறதா, அதை விற்கிற நிறுவனம் நம்பகத்தன்மையுடையதா என்பதையெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு மிக குறைவாக ஒன்றை தருகிறேன் என்கிற போது உங்களிடமிருந்து அவர்கள் எதையோ ஒன்றை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதில் நிலைநிறுத்துங்கள். மலிவாக கிடைக்கிற எதுவுமே அது இலவசமாக கிடைப்பது என்று நினைத்து விடாதீர்கள். யாரும் எதையும் இலவசமாக தரமாட்டார்கள், யாரும் எதையும் லாபமற்று விற்க மாட்டார்கள் என்பதை உங்கள் மனதில் வைத்திருங்கள். அப்போதுதான் பொருள்களை தேர்வு செய்வதில் உங்களுக்கென்று ஒரு சிறந்த வழிமுறை இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.